நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. எல்லாம் நல்ல ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். இதுவா ஜோரா கைத்தட்டல்? நம்ம கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறோம். சுமார் 2 கையும் ஒன்னா. தலா இலாமா என்ற புத்த மத தலைவர் 2017 தடவை கைத்தட்டியே கேன்சர் நோயை குணப்படுத்திருக்காருன்னு ஒரு வரலாறே இருக்கு. அப்ப கைத்தட்டல்ல எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு தெரியுமா? இது மருத்துவ குடும்பம். லக்ஷ்மணன் ஒரு மிகப்பெரிய மருத்துவர். அது ரொம்ப பெருமை எனக்கு. நல்ல கைத்தட்டுங்க எல்லாரும். அது பாருங்க, 5 பேர்லாம் டக்கு 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 டக் அப்படி இருக்கணும். விசேஷம். முதல்ல நான் நன்றி சொல்லிடுறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் PLA குரூப் ஆஃப் கம்பெனி முதலாளி சுப்பு செட்டியார் அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு வளையப்பட்டி வந்திருந்தேன். அவரை மாதிரியே தான் அவரும் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அந்த நிகழ்ச்சியில சும்மா வந்தோம் நாங்க, அவ்வளவுதான். அப்ப மைக்கெல்லாம் இருக்கவே, தாமு நீ ஒரு மணி நேரம் ஏதாவது பேசணும் போது நான் பேச ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான். அப்ப பார்த்துட்டு அப்பவே பிக்ஸ் பண்றாரு, நம்ம பையன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா தாமு வரணும்னு. அது எவ்வளவு அழகா இன்னைக்கு நிறைவேறிருக்கு பாருங்க. இவ்வளவு புயலையும் தாண்டி, இவ்வளவு மழையை தாண்டி அந்த நிகழ்ச்சி நிறைவேறிருக்குன்னா ஒரு உத்தம புருஷன் நினைச்சாதான் அதெல்லாம் நடக்கும். நல்ல கைத்தட்டம். நம்மெல்லாம் பெருமையா இருக்கு. அதுல அவர் ஏனும் மனுஷன் நகைச்சுவை பேசிக்கிட்டே இருப்பார், டைம் போறதே தெரியாது. என்ன மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்கவர். நான் வந்ததுல இருந்து காலையில என்ன ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல பிக்கப் பண்ணாங்க. நான் காலையில வந்துட்டேன். வந்தவொடனே நீங்க வீட்லயே தங்கிக்கலான்னாரு. வந்தோம். அது என்ன வீடு அது? அடேங்க அப்பா, சினிமால ஷூட்டிங்ல பார்த்த வீடு மாதிரியே ஒரு வீடு. இந்த செட்டியாருங்கெல்லாம் எப்படிதான் அப்படி வீடு கட்டி, எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய வீடு கட்டுறதுங்கிறது உண்மையிலேயே கடவுள் அருள் இருந்தாதான் அப்படிலாம் கட்ட முடியும். என்ன ரசிச்சு, என்ன அழகு அந்த வீடு. அதுல ஒரு அழகான ரூம்ல அந்த சாவி எவ்வளவு பெருசு இருக்கு, அதை உள்ள போட்டு திறக்கிற எல்லாமே புது அனுபவம் எனக்கு இன்னைக்கு. அந்த புது அனுபவம் கொடுத்த இந்த வருங்காலத்தில் உலகத்திற்கே வைத்தியம் பார்க்கக்கூடிய என் நண்பன், என் தம்பி லக்ஷ்மண் அவருடைய பெற்றோர்களுக்கு, விஜயா அம்மாவுக்கும் ஜெயங்கொண்டம் அவர்களுக்கும் உங்களுடைய பலத்த கைத்தட்டல் மூலம் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நன்றி தான் முக்கியம். இன்னைக்கு நான் நிக்கிற மேடை என்னுடைய வாழ்க்கையில 10,031வது மேடை. 1973வது வருஷம் நான் ஆரம்பிச்சேன் என்னுடைய ஆசிரியர் மூலமா. என் டீச்சர் தான் எனக்குள்ள இருக்கிற கலையை கண்டுபிடிச்சவங்க. ரொம்ப மோசமான மாணவன். பின்னாடி உட்கார்ந்துருப்பேன், மாடு மாதிரியே கத்துவேன். கிளாஸ் பிளாக் மாடுனா மாடே கத்தும், மாடே கத்தும். ஆனா டீச்சருக்கு தெரியாது நான் தான் கத்துறேன். அது ஒரு அப்பாவி டீச்சர், மேத்ஸ் டீச்சர் வேற. ஐயோ மாடெல்லாம் வருதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா என் கூட உட்காந்துருக்கான் பாரு 5 பேர், அவனுக்கு தெரியும், காட்டி கொடுக்க மாட்டான். ஏன்னா அவ்வளவு பயம் என் மேல. அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகத்தினுடைய இதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த டீச்சருக்கு தெரியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒரு நாள் அந்த டீச்சர், எல்லாம் தெரிஞ்ச டீச்சர், என்னை தண்டிக்கல, எங்க அப்பா அம்மா கிட்ட குறை சொல்லல. ஒரு நாள் HM கிட்ட போய் என்ன ஒரு இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு மேடை ஏத்தி அழகு பார்த்தாங்க. அன்னைக்குதான் அந்த டீச்சருக்குள்ள இருக்கிற அம்மாவை நான் பார்க்க முடிஞ்சது. அந்த மேடையில 2000 பேர் உட்கார்ந்து இருக்கிற அந்த மேடையில முதல் கைத்தட்டல் 1973ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி வாங்கினேன். அதை ஏன் பெருமையோட சொல்றேன்னா,
ஆசிரியர் இல்லைன்னா நாமெல்லாம் கிடையாதுமா. இன்னைக்கு இந்த திருமண தம்பதிகள் சிட்டால் MBBS குண்டூர் ஆந்திர பிரதேசத்தில் அழகான ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிச்சிருக்காங்க. அந்த குழந்தையிலிருந்து ஒரு குழந்தைய கருவறையிலிருந்து பெத்த அந்த தாய் ஒரு பெண்ணா பெத்துட்டாலும் ஒரு மகனா பெத்துட்டாலும் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் முதல்ல அந்த குழந்தைய தூக்கும் போதே ஃபர்ஸ்ட் வெல்விஷரே அந்த தாய் தான், கருவறையில சுமந்தவள். அதுக்கப்புறம் தந்தை எடுத்துக்கிறாரு, வானால் புற தோல் மேல போட்டு தட்டி கொடுத்து தூக்கி நம்மளுக்கு உயர்த்தவர் தான் நம்முடைய தந்தை. கைத்தட்டுங்களேன் அம்மா அப்பாக்கு. எல்லாருக்குமே அம்மா அப்பா இருக்காங்களா, நல்லா கைத்தட்டலாம் ஜாலியா. அதே போல சித்தாளுடைய அம்மா அப்பாவுக்கு உங்க பலத்தை கைத்தட்டணும். சம்பந்திகளுக்கு நான் நன்றி சொல்றேன். வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல, நிறைய சடங்கு. இந்த நிகழ்ச்சியில குழந்தைங்க வந்திருக்கீங்க, பெரியவங்க வந்திருக்கீங்க, நாத்தனாரு, ஓரவத்தி, மூத்தாரு, தாத்தா, பாட்டி, உறவு முறைகள் எல்லாம் வந்திருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம கூட முடியும். கல்யாண விசேஷங்கள் நம்ம எல்லாம் ஒன்னா கூடியிருக்கோம். என்னதான் வளர்ச்சி அடைந்தாலும், பெரிய பணக்காரன் ஆனாலும், உலகம் பூரா நம்ம வலம் வந்தாலும், எங்க குடும்ப நிகழ்ச்சி அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்முடைய சொந்த கிராமத்துக்கு வந்துட்டு போற அந்த பாங்கு இருக்கு பாருங்க, அது தெய்வீக குணம்ங்கிற நானு. அந்த தெய்வீக குணம் இருந்தாதான் நம்ம எல்லாம் ஒன்னா சேர முடியும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வரும்போது இந்த மண்டபத்தை ஆளுகின்ற நண்பரை மீட் பண்ணேன். அவர் சொன்னாரு, இது எங்க மண்டபம் தான் தாமு, எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காங்க, இதனுடைய ஒவ்வொரு மண்டபத்தினுடைய பணத்தையும் நாங்க சிவன் கோயிலுக்கு கொடுக்கறோம்னு கடவுளுக்கு ஒப்படைக்கிறோம்னு சொன்னாங்க. கடவுளுக்கு ஒப்படைக்கிறது எவ்வளவு பெரிய சேவை இல்லை? கைத்தட்டுங்களேன் இந்த மண்டபத்துடைய ஓனருக்கு எல்லாரும். அதே மாதிரி காலையில நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். வெஜிடேரியன் சாப்பிடும்போது வெஜிடேரியன் சாப்பாடுன்னு சொன்னோன்னு என்னை தனியா கூட்டு போய் உட்கார வச்சு எனக்கு அது நல்லா கவனிச்சாங்க. அதே சாப்பாடு தான், அற்புதமான சாப்பாடு. அவர் மேஸ்திரி சரவணன் என் கூடவே இருந்து பார்க்கறதுக்கு வில்லன் மாதிரியே இருக்கிறாரு. ஆனா என்ன குணம், ஒரு குழந்தை மாதிரியான குணம். யாருக்கிட்ட சாப்பாட்டுக்கு வந்த கேட்கிற மாதிரியே ஒரு கண்ணுக்குன்னா செவந்திருக்கும். க்ளோஸ் அப் வச்சோன்னா பயந்துருவாங்க எல்லாம். ஆனா குழந்தை மாதிரி ஒவ்வொன்றுத்துல என்னென்ன ஐட்டம் போடுறோம், எப்படி சமைக்கிறோம், குழந்தை மாதிரி எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு உங்களுடைய கைத்தட்டல் மூலம் இல்ல நன்றி சொல்லணும் நம்ம எல்லாம். அத மாதிரி இந்த ஆடியோ நண்பர்கள், போட்டோகிராஃபர் அண்ணன் மத்தியானமே வந்துட்டாரு. ஜெயங்கொண்டனுக்கு என்னன்னா என் கூட எல்லாரும் போட்டோ எடுத்துக்கணும். இதெல்லாம் பாக்கியங்க. இது சினிமா நடிகருக்கு வரவேற்பு இல்லை. என்ன அவருடைய நண்பன் கூட போட்டோ எடுத்துக்கணும் எல்லாரும், அதனுடைய பாக்கியம். அதே போல லக்ஷ்மணனுடைய சகோதரி, அவளுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாப்பிள்ளைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும். நான் வரும்போது மண்டப ஓனர் கேட்டாரு, அது எப்படி வாயிலே எல்லாம் பண்ற, வாய்க்குள்ள என்னப்பா வச்சிருக்க நீ அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாம் வாயில தானே வித்தையே, அதுலதான் நான் 36 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தேன். அது எப்படி ட்ரெயின் மாதிரியே பண்றிய, ஒரு ரயிலு ஒரு புகை விட்டுட்டு போகுது, அது எப்படி இப்ப வாயிலே பண்ற? நான் மட்டும் பண்ணல, வந்திருக்கிற ஜனங்களையே நான் பண்ண வைப்பேன். அதனால இப்ப ரயில் மாதிரி எப்படி பண்றோம்னா, இந்த கேமராக்கு லெப்ட்ல இருக்கிற பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் A டீம், இந்த பக்கம் இருக்கிற பெண்கள் நம்ம ஜென்ஸ் எல்லாம் B டீம். நான் ஒரு சவுண்டு சொல்லி தருவேன், அந்த சவுண்டை நீங்க அங்கிருந்தே பண்ணீங்கன்னா அந்த ரயில் உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் இந்த அழகான மைக்ல பண்ணுவேன். இந்த மைக்கு தான் எனக்கு கடவுள் மாதிரி. அதனால நீங்க வெக்கப்படாம, நீங்க வயசா இருப்பீங்க, 90 வயசு இருக்கும், 80 வயசு இருக்கும், இந்த வயசெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த குழந்தைங்க மாதிரி மாறிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற இந்த சவுண்ட் எல்லாம் வெளியே விட்டீங்கன்னா 100 ஆயுசு நிச்சயமா வாழ முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா கை தட்டுங்க, இல்ல தட்டாதீங்க எல்லாரும். அதனால டைட்டா உட்காரக்கூடாது. அவர் பாருங்க ஜெயங்கொண்டன் ஜாலியா இருப்பாரு, அதே மாதிரி மாப்பிளையும் ஃப்ரீயா இருக்கணும் மைண்டு. ஓகேயா? இந்த ட்ரெயின் மாதிரி எப்படி பண்றோம்னா, ரொம்ப காரம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருந்து ஒரு சவுண்டு வரும். என்ன சவுண்டு? அதே தான். யாரும் நல்லா பண்றாங்களே, நல்லா சத்தமா பண்ணுங்களேன், எல்லாரும் பண்ணுங்களேன். இந்த சவுண்டை உள்ள இழுக்கிறீங்களா வெளியே தள்ளுறீங்களா? உள்ள இழுக்கிறோம். வெளியே தள்ளினா நாங்க சொல்லி கொடுப்போம். உங்களுக்கு தெரியுமா, மிமிக்ரியிலேயே உலகத்திலே மிமிக்ரிக்கு பயிற்சி மையம் வைத்த முதல் ஆள் நான் தான். கை தட்டின 10 பேருக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் தான் தட்டுங்களேன். ஓகே. SHI போட்டா அம்மாங்கெல்லாம் இந்த சவுண்ட் பண்ணது பாருங்க. இது பண்ணும்போது வாய் ஈன்னு இழிச்ச வாயா இருக்கும் பாருங்க. கரெக்ட். ஏம்மா இழிச்ச வாய்னா சந்தோஷமான முகம்னு அர்த்தம். அதே மாதிரி SHU பண்ண பாருங்க, ஷூ. ATM எல்லாம் எல்லாரும் பண்ணும். அடி வயிற்றுல இருந்து இந்த சவுண்ட் வரணும். அப்பதான் பக்கத்துல இருந்து உங்க மாமியார் பாப்பாங்க, என் மருமக என்ன சவுண்ட் விடுறாப்பா, வீட்டுல குவைட்டா இருக்கிறவ இங்க என்ன சவுண்ட் வர, நல்லா இருக்கணும்னு சொல்லணும். ஓகேயா? அதே மாதிரி உங்க மாமனார் அங்க பாப்பாரு மாப்பிள்ளைய, ரெடி எல்லாம் ஜாலி, இந்த ஃபங்க்ஷன் உங்க ஃபங்க்ஷன். ஓகேயா? அதுக்கப்புறம் நீங்க பண்ற சவுண்ட் நான் இதுல பண்ணுவேன். அங்க பாரு குழந்தை எவ்வளவு உஷாராயிட்டான் பாரு, கரெக்டா பண்றான்.
இப்ப அம்மாங்க மட்டும் கை தட்டுங்க, முதல்ல ஏ டீமுக்கு எல்லாரும், பி டீம் எல்லாம் கை தட்டுங்க. எஸ், அவங்களுக்கு நீங்க கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. அப்படி வரணும். மொபைல் போன்ல ஆஃப் பண்ணிடுங்க, ஒண்ணுமே கேட்காது மொபைல் போன்லாம். ஓகே, ரெடி, 1 2 3. ஏன் வாய் வரலையா? நல்லா சவுண்டா பண்ணுங்க, வெக்கத்தை விட்டு. ரெடி, முதல்ல இந்த 1 2 3. அவ்வளவு வெக்கம், அப்படியே தவிக்கிறீங்க எல்லாரும், அதெல்லாம் விட்டு வரணும்னு. ரெடி, முதல்ல இது 1 2 3. அவ்வளவுதான். இதே சவுண்ட இந்த அழகான மைக்ல பண்ணும்போது இது எப்படி ட்ரெயினா மாறுதுன்னு பாருங்க. மெய் மருந்து கை தட்டு நீங்களே பாருங்க. நீங்க என்ன சவுண்ட் பண்ணீங்க? நல்லாதான் தட்டுங்களேன். அது வேற ஏதோ மிமிகிரி பண்ணி பாத்துக்கோ. அதே மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரியே பண்றீங்களே, எப்படி தாமு சார்? அடி வயிற்றுல இருந்து ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, பிஓஓ. இந்த சவுண்டை நீங்க மட்டும் நடுராத்திரி பண்ணீங்கன்னா பொண்டாட்டி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிடுவான். அதெல்லாம் பண்ணிடக்கூடாது. தண்டவாளத்துல ட்ரெயின் போகும், 2 பல்லையும் ஒன்னா சேர்த்தா ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, இன்சைசர் சொல்லுவோம். அது டாக்டர்ஸ்க்கு மட்டும் தான். பாருங்க, நடுவுல நாக்க நீட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி ஆயிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. கண்ணை மூடி உட்காருங்க. எலக்ட்ரிக் ட்ரெயின் உங்க கண் முன்னாடி வந்து, எத்தனை பேர் மெட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. மெட்ராஸ்க்கு வந்தாலும் கை தூக்குங்க. பாத்திருக்கீங்க எலக்ட்ரிக் ட்ரெயின்? 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி விடுமா எதிர்க்க. கண்ணை மூடி ஃபீல் பண்ணுங்க. சும்மா கண்ணை மூடுங்க, அந்த ட்ரெயின் எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகே, நான் கேட்கிற எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்கு? எப்படா இந்த சவுண்ட் எல்லாம் பண்ண எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்கு? கை தூக்குங்களேன். ஆச்சரியப்பட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா? இந்த அரங்கமே அதிர்ந்திருக்கும் கைத்தட்டல்ல. 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி விடுவான் எதிர்க்க ட்ரெயின் வருது, தலையை உள்ள வச்சுங்க. தயவு செய்து இந்த கல்யாண மண்டபத்துல லக்ஷ்மணன் மாப்பிள்ள டாக்டர் சொல்ல சொன்னாரு, யார் எங்க சொந்தக்காரங்கிட்ட நீங்க மேடையில சொல்லுங்க தாமு சார், கார்ல போகும்போது பெல்ட் போட சொல்லுங்க முன்னாடி உட்கார்ந்தா. அதே மாதிரி பைக்ல போனீங்கன்னா தயவு செய்து ஹெல்மெட்டை போடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹெல்மெட்டே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு கண்ணாடியாவது போட சொல்லுங்க. ஏன்னா ஒரு மருத்துவம் படிச்சவங்களுக்கு தான் ஒரு MBBSங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதும்மா. மனிதனுடைய உடல்ல நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு, நமக்கு அதெல்லாம் தெரியல. என்னமோ சாப்பிட்டா ஜீரணமாவது, சில டைம்ல ஜீரணமாவது பக்கத்து வரைக்கும் கேக்குது, ஏன்னு அப்படி கேட்கும், வயிறை கோட்டை விட்டோம். சில டைம்ல எதெல்லாம் போகணுமோ அதெல்லாம் போகாது, வெளியில எதெல்லாம் வரணுமோ வராது, கொரட்டை விட்டா பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் ஏன் வருதுன்னா உடலை நம்ம நேசிக்காதான் காரணம். இந்த உடலை விட ஒரு நண்பன் இருக்கானாமா? நீங்க இது உண்மைன்னா கை தட்டிருப்பீங்க நேரம். இந்த உடலை விட ஒரு நண்பன் கிடையாது. 24 மணி நேரம் நம்ம கூடவே இருக்கு. இதான் இருக்கு. இதுலதான் கை தட்டுறீங்க, இதுலதான் கேமராமேன் ஆபரேட் பண்றாரு, இதுலதான் போட்டோகிராஃபர் விரல தட்டுறாரு, இதுலதான் சமைக்கிறோம், சிரிக்கிறோம், எல்லாமே இதுலதான். அப்ப இதானே ஃபர்ஸ்ட் நண்பன். இதை கண்டுக்கிறதே இல்லையா? நம்ம யோசிச்சு பாருங்க. நன்றி சொல்லுங்க கை தட்டி. இந்த உடலுக்கு உடலை விட ஒரு நண்பன் கிடையாது. அப்போ அவர் சொல்றாரு, இதுக்குள்ள சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு, ரத்த ஓட்டம், சுவாச மண்டலம் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மூளை வேலை செய்யுது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்,
கழிவு மண்டலம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம். இவ்வளவு மண்டலத்தை பத்தி படிக்கணும்னா சும்மா விளையாட்டு கிடையாதுமா. அதெல்லாம் கடவுளுடைய அருள் இருந்தாதான் இதை படிச்சு தெரிந்துக்க முடியும். கடவுளுக்கு அப்புறம் மனித உடலை பத்தி தெரிஞ்சவங்க தான் டாக்டர்ஸ். கைத்தட்டுக்கமா அந்த மருத்துவர்களுக்கு எல்லாம் நல்லா கைத்தட்டி ரசிக்கணும். எதிர்க்கு ட்ரெயின் வருது, தலையை உள்ள வச்சுக்க பயந்துட்டு போறீங்க, ஜாகிரதை, வண்டி வருது பாருங்க. இந்த மிமிக்ரி நான் பண்றேன்னா அதுக்கு என்னோட லிவர் காரணம். இந்த கல்லீரல் 500 வேலை செய்யுதுமா. இந்த கல்லீரல் கெட்டு போயிருந்தா இந்த மிமிக்ரி என்னால பண்ண முடியாது. ஒரு கமலஹாசன் மாதிரி பேசுறேன்னா உங்களுக்கு கைத்தட்டி போயிடு, கமலஹாசன் மாதிரி ஒரு கைத்தட்டிடுவீங்க. ஆனா அந்த குரலை நான் வர வைக்கணும்னா, அந்த தியானம், அவருடைய குரல் வரணும்னா இந்த தொண்டைன்னு ஒரு பகுதி இருக்கு. அதனால எங்க அப்பா எனக்கு பழக்கப்படுத்திட்டாரு ஆரம்பத்திலேயே, இந்த தொண்டையை டெய்லி உப்பு தண்ணி போட்டு வாய் கொப்பளிக்கணும். அப்ப பண்றதே இல்லையம்மா. நல்லெண்ணெயை வெறும் வாயில பல்லு விளக்கத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஊத்தி வாயை கொப்பளிக்கணும் 10 நிமிஷம். ஆயில் புல்லிங்னு பேரு. அது பண்றதுனால பல்லு உறுதி பெறும், தொண்டை சுத்தப்படுத்தப்படும். பல்லுக்கும் இந்த கம்ஸ் வேருக்கு நடுவுல ஒரு திருமணம் இருக்கு, ஒரு பந்தம் இருக்கு, புருஷ மடாட்டி திருமணம் மாதிரி. அதுங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கு, எது பல்லுக்கும் ஈருக்கும். அது ஸ்ட்ராங் ஆகுமா நல்லெண்ணெய் ஊத்தி காலையில வாய் கொப்பளிக்கும் போது. உப்பு தண்ணிங்கிறது சோடியம் குளோரைடு. அதை காலையில வாயில போட்டு ஒரு விதப்புல போட்டு நம்ம வாய் கொப்பிடிச்சு துப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம காஃபியோ டீயோ குடிச்சோம்னாமா, தொண்டை என்பது உடலினுடைய வாசல் படி அம்மா. இந்த வாசலுக்கெல்லாம் கோலம் போடுறோம், தண்ணி தெளிக்கிறோம். உண்மையான இந்த உடல் இது கோவில் அம்மா. இந்த கோவிலுடைய வாசலுக்கு தண்ணி தெளிக்கணுமா வேணாமா, சுத்தப்படுத்தணுமா வேணாமா? தாமு சார், நீங்க சொல்றது கரெக்ட்னா இந்நேரம் என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா? ஒரு ஏரோப்ளேன் நான் மேல டேக் ஆஃப் பண்றேன், என் லங்ஸ் காரணம். இந்த லங்ஸ் ப்ராப்ளம் ஆனதால தான் கொரோனால எல்லாரும் மாட்டணும். ஆனா கொரோனாவை ஜெயிச்சிங்க பாருங்க. நீங்க கொரோனாவை ஜெயிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே, இதை விட சாம்பியன் யாருமா இருப்பாங்க நம்மளை விட? ஜெயிச்சுட்டு வரல வாழ்க்கையில. இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு இருக்க இறைவன் வகுத்தது. அப்போ ஒரு ஏரோப்ளேன் நான் டேக் ஆஃப் பண்றேன் அப்படின்னா என்னோட லங்ஸ் காரணம். பாருங்க எப்படி நான் ஏரோப்ளேன் டேக் ஆஃப் பண்றேன், மெய் மருந்து கை தட்டுவீங்க, என் முகம் அஷ்ட கோணலுக்கு மாறும். அதுக்கு காரணம் என்னோட லங்ஸ். தொண்டை என்னமா, டான்சில்னு 2 இருக்கும், அப்பர் பேலட், லோயர் பேலட், உள்ள உள்நாக்குன்னு ஒண்ணு இருக்கும், யூலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு கிளாண்ட் இருக்கும், பெரோட்டிட் கிளாண்டு, சப்லிங்குவல் கிளாண்டு, அப்புறம் நேசோஃபேரிங்ஸ், மூக்கு வழியா போற ஓட்டை, வாய் வழியா போற ஓட்டை, இதெல்லாம் சேர்ந்தாதான் தொண்டை. உங்களுக்கு எப்படி தெரியும் தாமு சார் இதெல்லாம்? 5 வருஷம் அப்துல் கலாம் சாரோட இருந்தல்ல, இதை கூட தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு சமையல் வல்லுநர் கூட, இப்ப சரவணன் கூட 5 வருஷம் தானே சமையல்ல வல்லுநர் ஆயிருப்பேன். இல்ல ஒரு சினிமால இருந்ததுனால சினிமால வல்லுநர் ஆயிட்டோம். ஒரு ரவுடி கூட ஒரு 5 வருஷம் தான் ஊரெல்லாம் கலாட்டா பண்ண கத்துன்னு இருப்போம். ஆனா நான் இருந்தது உலக புகழ் விஞ்ஞானி கூட இல்ல, பேராசிரியர் கூட இல்ல. அவ விஞ்ஞானம் தெரியாம எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் இந்த ஞானம் எல்லாம் வந்தது. அது இல்லாம என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க பசங்க. அதனால நாங்க தீய பழக்கங்களுக்குள்ளேயே போல. பாருங்க, ஒரு பிளைட்டை டேக் ஆஃப் பண்றேன், எப்படி வருதுன்னு பாருங்க. ஆனா மூச்சு வாங்கினா எங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன் தெரியுமா? டெய்லி பிராணாயாமம் பண்றோம், மூச்சு பயிற்சி பண்றோம். காலையில 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல மூச்சு இழுத்து அப்படியே நிறுத்துவோம். கும்பகான் பேரு. மறுபடியும் மூச்சு நல்ல வெளியில விட்டு நிறுத்துவோம். சூன்யக்கான் பேரு. இதெல்லாம் பண்றதுனால தானம்மா, இதெல்லாம் கத்துக் கொடுக்கறது தானம்மா நம்மளோட இந்திய ஆன்மீகம், கடவுளுடைய பிரதேசம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் இல்லம்மா. நம்ம மிஸ் பண்ணிட்டோம்.
அந்த குட்டீஸுங்க அந்த ஆட்டம் போடுச்சுங்க, வெளியில விளையாடுதுங்க அதுங்க பாட்டு. இந்த வயசுல தான் விளையாட முடியும். இது நம்ம வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு எப்பேற்பட்ட துக்கம் வரும்னு தெரியாது, அது யாரால துக்கம் வரும்னு தெரியாது, ஏதோ ப்ராப்ளம் வந்துடும் அதுக்கு. இந்த குழந்தை வயசுல இது பெரிய மனுஷத்தனமா இருக்கணும். நாம இவ்வளவு பெரிய மனுஷன் ஆகி குழந்தையா மாறணும். நம்ம குழந்தையா மாறிட்டோம்னா நீங்க நினைச்சு பாருங்க, சத்தியமா 100 வருஷம் வாழ முடியும். எங்க அப்பாவுக்கு 92 வயசு இன்னைக்கு. எந்த கல்லங்கப்படமும் கிடையாது. அவரே நடந்து போறாரு, இன்னும் கண்ணாடி போடல, எதுவுமே போடல. காரணம் என்ன தெரியுங்களா? எதையுமே மனசுல வச்சுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவாரு, பாரத்தை சுமக்கவே மாட்டாரு. நான் சொல்றது கரெக்டா இருந்தா இந்நேரம் ஒரு கமலஹாசன் மாதிரி பேசுறோம்னா அந்த குரலை நாங்க ரசிப்போம், கேட்போம், அப்படியே போட்டு போட்டு கேட்போம், 40 தடவை கேட்போம். படிக்கிற பசங்க யாரும் வந்திருக்கீங்க கை தூக்குங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. ஓகே, கவனிங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். இப்போ டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்கும் போது கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். கவனிக்கும் போது என்ன ஆகணும்னா அப்படியே உங்களுக்குள்ள பதிஞ்சிரும். படிப்பு கிடையாது, பதிப்பு தான் படிப்பு. அந்த மாதிரி கமலஹாசன் குரலை நாங்க கேட்க கேட்க என்ன ஆகணும்னா, எந்த நடிகருடைய குரலை 40 தடவை கேட்போம். இன் பொசிஷன் பேர், அதுக்கு பேர். கேட்கும் போது என்ன ஆகும்னா தனித்தனியா பிரிச்சிரும், இன்டென்சிட்டி தனியா பிரியும், குரலை அதனுடைய வீரியத்தை பிரிக்கும். இன்டென்சிட்டி, எம்பசைஸ், ரித்தம், பிச்சு, பேண்ட் வித்னு பிரிச்ச உடனே அந்த கமலஹாசன் குரல் எங்களுக்கு அதனுடைய பேஸ் கிடைக்கும். எப்படி தெரியுமா? அது பொது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், அது நானும் சரி அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அற்புதமான கலைஞன் மேடையில் நிகழ்ச்சி பண்ணும்போது கைத்தட்டணும்னு தப்பு கிடையாது. நன்றாக கைத்தட்டி ரசிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்ற நன்றி, வணக்கம். அவ்வளவுதான். அது மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி பண்றோம். ஹெலிகாப்டர் மாதிரி பண்றோம்னா ரொம்ப ஈஸி தான். ஆனா அந்த தொண்டைப்படுற பாடு இருக்க எபிக்ளாட்டிஸ் சொல்லுவோம். எங்க டாக்டர் எங்க இருக்காரு? டாக்டர் காணோம். எங்க இருக்க டாக்டர்? வெளியே போயிருக்காரா? அவர் இங்க இருக்காரா? எங்க இல்லையே, காணுமே ட்ரெஸ். ஓ, இங்க இருக்காரா? அவருக்கு தான் தெரியும் எபிக்ளாட்டிஸ்னா என்னன்னு. குரல் வலை மூடி தொண்டைக்கு மேல இருக்கும். நம்ம சாப்பிடுறோம் இல்லையாப்பா, நம்ம சாப்பிடும் போது பாருங்க, உடனே சாப்பிட முடியாது. சாப்பிட்டு அதுவே கொஞ்சம் கேப் எடுக்கும். ஏன்னா அந்த தொண்டை குழாய் உணவு குழாய் உள்ள போனதுக்கு அப்புறம் உடனே ஓபன் ஆகாது. அப்படி ஓபன் ஆச்சுன்னா மூச்சுக்குள்ள போய் அடிச்சுக்கும், புறக்க ஏறிடும். அதனால என்ன பண்ணனா, குரலுக்கு மேல ஒரு மூடி இருக்கு, எபிக்ளாட்டிஸ் பேர். அது மூடினதுக்கு அப்புறம் தான் திருப்பி நம்மளால முழுங்க முடியும். இப்ப நீங்க நம்பலன்னா எல்லாரும் கொஞ்சம் எச்சையை முழுங்க பார்க்கலாம். இப்ப சும்மா முழுங்குங்க, நான் பாக்குறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம கல்யாண வீட்டுல உடனே முழுங்காது. உடனே முழுங்க பார்க்கலாம். கை தட்டலாம். உடனே முழுங்க முடியாது. ஏன்னா ஒரு தடவை முழுங்கினதுக்கு அப்புறம் அந்த தசை மறுபடியும் மேல அந்த எபிக்ளாட்டிஸ் மூணாதான் உணவை உள்ள போக முடியும். இது நீங்க பாத்துங்க. அந்த இடத்துல நான் ஒரு சவுண்டை வச்சா ஹெலிகாப்டரா மாறும். இப்ப நான் ஒண்ணு கேட்கட்டுமா? டக்குன்னு கை தூக்கணும். அதுல இருந்து தான் ஹெலிகாப்டரே வருது. கொஞ்சம் கூட வெக்கப்படாம டக்குன்னு கை தூக்கணும். அந்த சவுண்ட்ல இருந்தா ஹெலிகாப்டர் இப்ப அதிசயம் பண்ண போற பாருங்க. யாருக்கெல்லாம் காரி துப்ப தெரியும் கை தூக்குக்கு? ஏன் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? கொசு வந்தா என்ன பண்ணுவீங்க? சளி பிடிச்ச துப்ப மாட்டோமா? உண்மையை ஒத்துக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஒலி? எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் அதை இதுல பண்ண மாட்டேன், தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. அந்த ஸ்பிட்டிங் நோட்னு பேரு, அது பேரு ஸ்பிட்டிங் நோட். அந்த நோட்டை எடுத்து நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு டிராப் எடுத்து இந்த தொண்டைக்கு மேல வச்சு உருட்டணும்னா ஹெலிகாப்டரா மாறும். எப்படி பாருங்க, மெய் ரசிக்க போறீங்க பாருங்க. கைத்தட்டல் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி ஒரு கோழி மாதிரி கத்துறோம். இப்ப கோழி எப்படி கத்தும்? ஜாலியா சொல்லுங்க. எப்படி கத்தும்? குட்டீஸ்ல எப்படி சொல்லுங்க? கோழி எப்படி கத்தும்? கொக்கரக்கோ இல்லடா கண்ணு. ஏன் பெரியவங்க எல்லாம் சைலண்டா இருக்கீங்கன்னா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பலு உள்ள இருக்கு, பாரம். அது என்னத்த சொல்றது? மருமகளை சொல்றதா, நாத்தனாரா சொல்றதா, ஓரவத்திய சொல்றதா, ஊதுவத்திய சொல்றதா, ஏதோ ஒண்ணு அப்படியே உள்ளுக்குள்ள வயசாயிடுச்சு, என்ன கவலை, எல்லாம் ஓரம் கட்டி எடுங்கம்மா, ஜாலியா இருங்கம்மா. நீங்க எழுதி வச்சீங்க, நாமெல்லாம் இந்தியாவில் பிறந்ததுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும்மா. நம்ம தேசம் அந்த மாதிரி தேசம் அம்மா. உலகம் பூரா இருக்காங்க. பெருமையா சொல்றாரு ஜெயங்கொண்டன, எல்லாம் உலகம் பூரா இருக்காங்கப்பா நம்ம சொந்தக்காரங்க. ஆனா கிராமத்துல வீடு இருக்கும், இங்க இருப்பாங்க, எல்லாம் உலகம் பூரா நம்ம ஆளுங்க இருக்காங்க.
கடல் கடந்து வாணிபத்தை செய்த கூட்டம் அம்மா. அந்த கூட்டம் வியாபாரத்துல உச்சியை தொட்ட கூட்டம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க, கை தட்டுங்க. இன்னைக்கு எங்க சினிமா நீங்க இல்லைன்னா கிடையாது. எங்க சினிமாவிலையும் சரி, மருத்துவத்திலும் சரி, நம்முடைய சொந்தங்கள், உங்கள் சொந்தங்கள் அதுல அவ்வளவு டாமினேட் பண்ணி அதை உயர்த்திய பெருமை உங்களுக்கு சேரும். அதனால நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்க முன்னாடி நின்று இந்த என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு. அதனால ஒரு கோழி மாதிரி பண்றோம்னா இந்த தொண்டை எவ்வளவு அழகா வருது பாருங்க. கொக்கரக்கோ கிடையாது, கொக்கோ 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 கொக். ஒரு 4 கொக்கு, ஒரு கொக்கோ கொக்கு பாருங்க. கொக்கோ 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 கொக். கொக்கு மாதிரி இந்த கொக்குக்கு பதில் நாங்க என்ன பண்ணுவோம்னா ஓ ஷார் ஃப்ரீக்வன்சி ஒரு நோட்ஸ் எடுத்து போடுவோம். மிமிக்ரிக்கு கூட நோட்ஸ் இருக்கா தாமோ சார்? இருக்கே. அதுக்கு தானே நான் விருது வாங்கியிருக்கேன். அதை கண்டுபிடிச்சதுதானே விருது வாங்கியிருக்கேன். அதை கண்டுபிடிக்க சொன்னது அப்துல் கலாம் சார். நீ வெறும் மிமிக்ரி பண்ணிட்டு போயிடாத, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணு. உனக்கு என்ன கலை தெரியுமோ அதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணு, விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது மனிதனுக்குள்ள இருந்து, இந்த சுவாச மண்டலத்துல இருந்து 3 விதமான ஒலி வருது. ஷார்ப் நோட்னு சொல்லுவோம். பொய்யான பெண் குரல். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். இது பொய்யான பெண் குரல். பொய்யான ஆண் குரல் இருக்குது. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? அது. 3வது ஹஸ்கி, ரகசியமா பேசுறது. என்னாச்சு? வந்துட்டு இருக்காங்க, பொண்ணு வீட்டுல இருந்து வராங்க, சடங்கு முடிஞ்ச உடனே வந்துருவாங்க. சாப்பிட்டியா? வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா? மத்தியானம் எப்படி இருந்தது? நான்வெஜ் பிரியாணி. ரகசியமா பேசுறோம்ல, இது ஹஸ்கி. இந்த ஹஸ்கியா பேசும்போது தொண்டை லேசா, இங்க பாருங்க, இங்க 2 நான் இருக்கும். குரல் வலை நான் சொல்லுவாங்க, தொட்டு இருக்கும். ஹலோ அழுத்திக்கும், ஹலோ ரொம்ப அழுத்தம். இந்த 3ல ஓ ஷார்ப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அங்கதான் கோழியை நாங்க எடுப்போம். பாருங்க எப்படி மெய் மருந்து கை தட்ட போறீங்கன்னு. கொக்கு பதில் ஓ. ஓ பெண் குரல்ல ஒரு ஓ. இதுல கரகரப்பை சேர்க்கணும். இத ஒரு டிராப் எடுத்து கொக்குல வச்சவனே எப்படி கொக்கா மாறுதுன்னு பாருங்க. கொக்கோ 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 கொக். இப்பதான் மெய் மருந்து கை தட்டவே ஆரம்பிச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு கூட்ஸ் ட்ரெயின் போகுதுன்னா, கூட்ஸ் ட்ரெயின் டயஃப்ரம் சொல்லுவோம். இந்த லங்ஸினுடைய பாதி, இந்த உடல பாதியா பெருகுது டயஃப்ரம் அண்ட் லங்ஸ். இந்த இடத்துல இருந்து தான் அந்த கூட்ஸ் ட்ரெயினை கொண்டு வரும். கண்ணை மூடி கேளுங்க, அந்த கூட்ஸ் ட்ரெயின் எப்படி போகுதுன்னு பாருங்க. அடுத்து நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு நடிகர் மாதிரி பேசுறோம்னா அதுல ரிசர்ச் பண்ணிருக்கோம். ரிசர்ச் எப்படின்னா, டார்வின் தியரி படி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மிருகத்தினுடைய சாயல் இருக்குன்னு சொல்றார் டார்வின். அப்போ இந்த மேடையில பாரதி ராஜா, மண்ணின் மைந்தன் பாரதி ராஜா அவர்கள் வராருன்னா அவருடைய குரலை எங்க இருந்து எடுப்போம்னா சிங்கத்தினுடைய கர்ஜனிலிருந்து எடுப்போம். அப்ப சிங்கம் எப்படி கத்தும் அப்படின்னா MOVOM, மூவோம். அது ஒளி, கொக் 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 மாதிரி. இது சிங்கம் மாதிரியே வரணும்னா ஆல் பேஸ் ஃப்ரீக்வன்சின்னு நான் கண்டுபிடிச்ச நோட்டு. எப்படின்னா இது அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சனா சிங்கமா மாறிடும். அந்த சிங்க குரல்ல இருந்து ஒரு டிராப் எடுத்து மனசுல பாரதி ராஜாவை நினைச்சேன்னா அப்படியே பாரதி ராஜாவை மாறிடுவீங்க. அதுதான் மிமிக்ரி கலையே. எப்படி மெய் மருந்து கை தட்டுறீங்க பாருங்க. ஒரு கிராமத்து காற்றின் சுகந்தங்களில் இருந்தும் முகம் தெரியாத கோயில்களின் கச்சேரிகளில் இருந்தும் லைத்து கிடந்த நான் இந்த திருமண விழாவில் மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த மிருகத்திலிருந்து எந்த நடிகர் நான் சொல்ல மாட்டேன், யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு மாப்பிள்ளையோட அப்பா 5000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காரு ஒருத்தருக்கு. அப்ப நான் கேட்டேன், என்ன பைனான்ஸ் பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது, எனக்கு தெரியும், நீங்க தாராளமா செலவு பண்றவரு, கோயிலுக்கு நிறைய டொனேட் பண்ற ஆளு. ஆனாலும்
என் ரசிகர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. திடீர்னு 40 பேர் எழுந்து அந்த நடிகருடைய பேரை சொல்லிட்டாங்கன்னா 4x5 கணக்கு போட்டுங்கன்னு. என்னப்பா அப்படி பேசுற நீ? அசிங்கம் பண்ணாத என்ன? டக்குன்னு 2 லட்சம் ரூபாய் எடுத்து போட்டார் மேல. அதனால நாங்க அங்கங்க 10,000 ரூபாய் கொடுத்து ஓரமா உட்கார வச்சிருக்கிறோம் ஆளுங்களை. யாரு கரெக்டா எழுந்து சொல்றீங்களோ அப்படியே வந்து உங்க கையில பணத்தை கொடுத்துருவாங்க. எந்த நடிகன் கரெக்டா சொல்லணும். இது வரைக்கும் கவனம் செதறவங்க, மொபைல் போன்ல கவனம் செலுத்துறவங்க இப்ப ஷார்ப் ஆயிடுங்க. 5,000 ரூபாய் சும்மா விளையாட்டு கிடையாது. நீங்க தான் மொய் எழுத வந்திருப்பீங்க. ஆனா கல்யாண வீட்லயே மொய் கொடுக்கறது இதான் முதல் தடவை. பாத்துங்க நீங்க. ஓகேயா? நான் கரெக்டா பண்ணுவேன். அந்த அனிமல்ல இருந்து அந்த நடிகருடைய ஃப்ரீக்வன்சி கொண்டு வரும். ஓகேயா? பாத்தீங்களா எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஏரியாவுல பூந்து வட்டி கூட கேட்பான் வெள்ளக்காரன். கை தட்டினா குறைஞ்சா போயிடுவீங்க. தட்டுங்கள நல்லா. யாரு? நின்னதான் காசு. 5,000, 10,000, 5,000, 20,000, 25,000, 30,000, 35,000, 40,000, நின்னதான் உட்கார்ந்த தெரியாது. 45,000, 60,000. ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னு ஒண்ணு. என்ன ஈடுபாடு, என்ன அக்கறை. ஆனா அந்த பணத்துக்கு மரியாதை கொடுத்து மகாலட்சுமி வரவேற்றீங்க பாருங்க. எழுந்து கை தட்டுங்க அவங்களுக்கு எல்லாம். மகாலட்சுமி வரவேற்கிறது. ஆனா இப்பதான் அங்க இருந்து செய்தி வந்தது அண்ணன் கிட்ட இருந்து, தாமோ எங்க மக்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க மக்கள் வாங்கி பழக்கப்பட்டவங்க கிடையாது, தர்மமித்திரர்கள். யாரெல்லாம் எழுந்து நின்னாங்களோ அவங்க கிட்ட இருந்து 5,000 ரூபாய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் எழுந்து நின்னீங்க? எங்க கை மட்டும் வருது, ஆளை காணோம். பாராட்டுறேன். ஆனாலும் இது சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுமா, சீரியஸா நினைச்சிடாதீங்க. ஓகே? அப்போ இவ்வளவு தூரம் சொல்லி கூட எழுந்துக்காம உட்கார்ந்தாங்களா? அவங்க எல்லாம் யாரு? 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்க பாருங்க, எழுந்துக்காம. நீங்க எல்லாம் யார் தெரியுமா? இந்த மேடையில, பொது மேடையில உங்களை பத்தி சொல்றேன் பாருங்க. இவ்வளவு தூரம் சொல்லி கூட கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம உட்காந்து இருந்தீங்களே, நீங்க எல்லாம் யார் தெரியுமா? இவர்களுக்காக விட்டு கொடுத்த மகான்கள். ஐயா, நீங்க எல்லாம் மகான்கள். கை தட்டுங்க உங்களுக்கு. ஒரு இசைஞானியுடைய குரலை நாங்க எங்க இருந்து எடுப்போம்னா, நேசல் பேஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். நேசல் பேஸ் ஃப்ரீக்வன்சினா எங்கிருந்து எடுப்போம்னா, கோமாதாவுடைய வாய்ஸ்ல இருந்து எடுப்போம். சிவன் கோவில்ல காலையில கோமாதா பூஜை நடக்கும்போது அது ஒரு ஒலிக்கும். அதை கேட்டா அவ்வளவு மங்களகரம். அந்த ஒலியை நான் கொண்டு வருவேன். அதுல இருந்து எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்க. நீங்க மெய் மருந்து ரசிப்பி கண்ணு மூடி உட்காருங்களேன். ஒரு இசைஞானுடைய இந்த நேசல் பேஸ் வாய்ஸ் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்களேன். அந்த கோமாதாவுல இருந்து கன்வெர்ட் ஆகும் பாருங்க. जननी जननी जगनी अगनी இந்த மாதிரி இந்த மிமிக்ரி கலைங்கிறது இவ்வளவு ஒரு அற்புதமான கலை. இது ஃபர்ஸ்ட் நான் நோட்ஸ் கண்டுபிடிச்சு இப்படி போயிட்டு இருந்த என்னுடைய லைஃப்ல 107 படம் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா, அதுல சொன்ன மாதிரி இந்த ஓட்டேரி நரியோட நான் நிறுத்திட்டேன். சினிமாவுக்கு கமா போட்டு வந்துட்டேன். ஏன் கமா போட்டு வந்தேன்னா, ஒரு மேடையில பார்த்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் என்னை நடிகன் ஆக்கினார். அவர் நடிகன் ஆக்குறதுல ஒரு சாம்பியன் இயக்குனர் சிகரம். இன்னொரு மேடையில, கல்வி மேடையில 1.25 லட்சம் மாணவர்களுக்கு முன்னாடி டாக்டர் கலாம் பேசுறதா இருந்தது கோயம்புத்தூர்ல. அந்த மேடையில அவர் வர்றதுக்கு 3 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. அப்போ மிமிக்ரி பண்றதுக்கு போயிருந்த என்னை கூப்பிட்டு மேடை ஏத்தினாங்க. நீங்க ஆரம்பிச்சிடுறீங்களா அப்படின்னு. ஆரம்பிச்சிடுறீங்கன்னு 1 மணி நேரம் போச்சு. கலாம் சார் வரல. மறுபடியும் 1 மணி நேரம் பண்ணேன். அப்போ கலாம் சார் வந்துட்டாரு. மண்டபத்துக்கு வர்றதுக்கு 45 நிமிஷம் ஆகணும்னாங்க. அப்பதான் என்னுடைய டீச்சரை பத்தி நான் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த மாணவர்கள் எல்லாம் நிறைய பேர் கண்ணீர் விட்டுட்டாங்க. எனக்கே இது புதுசு. அப்பதான் கலாம் சார் மண்டபத்துக்குள்ள மேடையில உட்கார வச்சு என்கிட்ட ஒரு 6 நிமிஷம் பேசினார். மேடையில எல்லாரும் அமைதியா கேட்கிறாங்க.
எப்படி உன்னால 3 மணி நேரம் மாணவர்களை கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னு கேட்டாரு. சார் எனக்கே தெரியல சார், ஒருவேளை இது உங்க மேடையா இருக்கிறதுனால அப்படி எனக்கு ஒரு கலை வந்துச்சான்னு தெரியல சார். நீ வந்துடுறேன் பேசாம அப்படின்னு சொன்னார். வந்துருன்னு சொன்ன உடனே நான் அவர் முகத்தை தான் பாக்குறேன். அவருடைய இந்த வெள்ளை முடி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர். இந்தியாவும் விஞ்ஞானத்தில் சளைத்த நாடு அல்ல என்பதை பொக்ரான் அணுகுண்ட மூலமாக திரும்பி பார்க்கத்தவர் ஒரு விஞ்ஞானிய நான் அப்படியே பார்க்கிறேன் ஆச்சரியமா. பக்கத்து சீட்டு எனக்காக சீட்டு போட்டு உட்கார வைக்கிறார். ஏன் அமைதியா இருக்க, சினிமா உன்னை விட்டு போயிடும்னா ஒன் ஃபைன் டே சினிமா வில் கம் டு யூ, டோன்ட் வரிங்கிறார். உன்னை எனக்கு கொடுத்துருன்னார். இந்த வார்த்தை தான் என்னை கூப்பிட்டுச்சே தவிர அவரை நோக்கி, இல்லைன்னா கஷ்டம். சினிமாவில் மேக்கப் போட்டவங்க நிறுத்தினதா சரித்திரமே கிடையாது, அதை விட்டு வரவே முடியாது. உன்னை கல்விக்காக கொடுத்துருதாமுங்கிற வார்த்தை தான் ஈர்த்தது. இன்னைக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 10 வருஷ பயணத்துல நான் இன்னைக்கு வரைக்கும் 24 லட்சம் மாணவர்களை நான் சந்திச்சிருக்கேன். எங்க பயிற்சி போயிருக்கு, நேரடி பயிற்சி. கலாம் ஐயா கிட்ட இருந்து நேரடி பயிற்சி பெற்று வந்தவங்க நாங்க. அவருடைய சீடரா தான் அவங்க முன்னாடி நிக்கிறேனே தவிர, ஜெயங்கொண்டனுடைய நண்பனை தான் அவங்க முன்னாடி நிக்கிறேனே தவிர சினிமா நடிகரை நான் நிக்க முடியாது. அதனால இந்த பிளஸ்ஸிங் இன்னைக்கு 10 வருஷம் என்னுடைய கல்வி பயணத்தை பார்த்துதான் மத்திய கல்வி ஆராய்ச்சி மையம் எனக்கு ராஷ்டிரிய சிக்ஷா கௌரவ புரஸ்கார் விருதை கொடுத்து எனக்கு அந்த சேவைக்கு மரியாதை பண்ணிருக்காங்க. சோ தொடர்ந்து 50 லட்சம் மாணவர் நான் சந்திக்கணுங்கிறது டாக்டர் கலாமுடைய ஆசை. எங்களுடைய பயிற்சி குறைந்தபட்சம் 5 லட்சம் ஆசிரியர்களுக்காவது போகணும். 50 லட்சம் பெற்றோர்களுக்கு எங்க பயிற்சி போயாகணும். ஹார்ட் ஆஃப் பேரண்டிங். இது மட்டும் நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? முக்கியமா தமிழ்நாட்டில் ஒரு தெய்வீகமான ஒரு நிலை ஏற்படும். தமிழ்நாட்டில் அன்னைக்குதான் தமிழ்நாட்டுடைய முத்திரை இருக்குல்ல, லோகோ, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அது நல்லபடியா நடக்கணும்ட்டு நீங்க எல்லாம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா உங்க வீட்டு குழந்தைகளை தான் நாங்க டேக் கேர் பண்றோம். அம்மா 10 மாசம் கருவறையில சுமந்தா இன்னைக்கு வெற்றி அடைகிறா. இந்த திருமணம் மூலமா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. விஜயா அம்மா கருவறையில பெத்த குழந்தை லட்சுமணன், கைத்தட்டுங்க எல்லாம். அதை சீராட்டி பாராட்டி வளர்த்து இன்னைக்கு மாப்பிள்ளை கோலத்துல பார்க்கும்போது அதே மாதிரி சிட்டால் அவங்க அப்பா அம்மா அந்த தாய்க்கு கைத்தட்டுங்க எல்லாரும். அந்த கருவறை பந்தம். அதுக்கப்புறம் வகுப்பறை. இந்த அம்மா அப்பா தோல் மேல தூக்கி போட்டு வளர்த்தார் அப்பா, நம்ம அப்பா. அந்த மாதிரி இன்னொரு அப்பா அம்மா ஆசிரியர்களை வளர்க்கறாங்க. என் அருமைக்குரிய பெற்றோர்களே, உங்க குழந்தைகளை ஆசிரியர்களோட சேர்த்து வைங்க. தயவுசெய்து டீச்சரை போய் திட்டக்கூடாது. திருமண மேடையா இருந்தாலும் இந்த திருமணத்துல நாளைக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தாம்பூலமா கொடுக்கறது ஒரு பெரிய விசேஷம் தானே. அதனால நீங்க குழந்தைங்களை தயவு செய்து அடிச்சிடாதீங்க. அப்பா அம்மா யாரெல்லாம் அடிக்கிறாங்க கை தூக்குங்க. குழந்தைங்களாம் பாருங்க, எல்லாம் காட்டி கொடுக்குது பாருங்க. குழந்தைகளை அடிக்க வேணான்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைகள் தான் நம்மள அம்மா அப்பா வர வாங்கி வந்திருக்குமா. ஆயிரங்காலத்தை பயிர்னு சொல்லுவாங்க. காலையில 2 பசங்க இந்த பெட்டு மேல ஏறி அவ்வளவு அட்டகாசம், 2 வாளுங்க. நான் ரசிச்சேன் கீழே உட்காந்துக்கிட்டு. ஆனா அவங்க அப்பா கண்ட்ரோல் பண்றாரு. ஏன்னா அவர் பையன். அவங்க அம்மா கண்டுக்கல, ஜாலியா வேடிக்கை பார்த்தாங்க. நான் பார்த்தேன். அது 2 அண்ணன் தம்பியும் அடிச்சுக்குதுங்க. அவன் அந்த லாங்குவேஜே வேற. அவன் ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிறான். அதுக்குள்ள நம்ம போவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த குழந்தைங்க நம்மள அம்மா அப்பான்னு பதவி பிரமாணம் செஞ்ச குழந்தைங்கள நம்ம மார்க் எடுக்கலன்னு சொல்லி கம்பேர் பண்ணி அடிச்சு விடுறோம்மா. இந்த உடல் மூலியமா தண்டிக்கணுமா. அது மட்டும் இந்த கல்யாண மாப்பிள்ள சொல்ல சொன்னாரு, அது மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி ஒருவேளை பண்ணியிருந்தா இந்நேரம் அவரை டாக்டரா இருக்க முடியாது. அன்பு மட்டும்தாமா, அவங்க அம்மா அப்பா கொடுத்த அன்பு மட்டும்தாமா ஜெயிச்சிருக்குது இன்னைக்கு. சோ எல்லாரும் உங்க குழந்தைங்களுக்கு ஒரு தடவை கை தட்டுங்களே, அதுங்க சந்தோஷப்படும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லாரும் கண்ணை மூடி உட்கார்ந்து நம்ம ஒரு வளர்ச்சியை நோக்கி போவோம். இந்த திருமணம், இந்த பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு எம்டிக்காக ட்ரை பண்றாங்க. அதனால பிஜி அவங்க கைனகாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கேட்டேன் காலையில, என்னமா பண்ண போற பிஜின்னு. ஹஸ்பண்ட் ஜெனரல் மெடிசன் அண்ணா. அதனால கைனிக் தானேம்மா, மகப்பேறு தானே, உலகத்துக்கே குழந்தைகளை கொடுக்கறது தாய் தானே, நீ எடு. பெரிய டாக்டர் கிட்ட நான் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஏன்னா எனக்கு 13 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது. ட்வின்ஸ், கல்கி பிரியா, ஜீவே பிரியா. இன்னைக்கு 6ஆம் கிளாஸ் தான் படிக்குது. நான் லேட் அப்பா,
ஆனா லேட்டஸ்ட் அப்பாவா இன்னைக்கு இருக்கேன் என் குழந்தைங்களுக்கு. அதனால பெரிய சேவை அம்மா அது. நீ நிறைய மார்க்ஸ் எடுக்கணும், 550க்கு மேல எடுத்து நீட்ல நீ சீக்கிரமா கைனிக்கு உனக்கு தேடி வரணும், எங்க விரும்புறியோ அங்க கிடைக்கணும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும் ஒரே இடத்துல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்களுடைய ஆசை நிறைவேறணும். நீங்க எல்லாம் வாழ்த்த தானே வந்திருக்கீங்க பொண்ணு மாப்பிள்ளை இல்லையா, அது நிறைவேறணும். அதுக்கேத்த மாதிரி நம்ம இப்போ கண்களை மூடி இல்லை அப்படியே ப்ரே பண்ணுவோம் எல்லாரும். ஏன்னா இது கோவிலுக்கு எதிர்க்க நடக்கிற மண்டபம் திருமண விழா. ஏன்னா திருமணம் இருந்த 1000 காலத்து பயிர் இல்லையா, ஒருத்தர் வரம் வாங்கி இருந்தா இந்த நிகழ்ச்சியில நான் வரணும்ன்றது வரம், அது வரம் வாங்கி இருக்கு. அதுல இந்த திருமண மேடையில நான் நிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெற்றி குவியட்டும். எல்லாரும் பக்கத்துல ஒருத்தர் கை கொடுத்துங்க. பக்கத்துல எல்லாரும் மனைவிட்டார் எல்லாம் அப்படியே சொந்தக்காரெல்லாம் கை கொடுத்துங்க. எல்லாரும் ஆம்பளைங்க லேடிஸ் கை கொடுத்துங்க. குட்டீஸ் எல்லாம் போய் பெரியவங்க கிட்ட பிளஸிங் வாங்கிக்கங்க, போங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. குட்டி பசங்க எல்லாம் போய் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க, அப்பா கிட்ட போய் பிளஸிங் வாங்க போங்க. எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போய் அங்க சம்பிரதாயம் நடக்குது, நாங்க எல்லாம் போய் அங்க போய் தலையை காட்டிட்டு வரணும் விரும்புறோம். இதுவரை பொறுமையாக அமர்ந்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா உண்மையிலே இந்நேரம் நீங்க மீண்டும் சந்திக்கிறேன் உங்களை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.